எல்லாமே பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்கமாக அந்த இன்டர்நெட்டில் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் போய் நம்ம படிக்கும் பொழுது எதை நாம் நம்புகிறோமோ அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த உயிரணுக்கள், அந்த நுண்கிருமிகளின் உலகம் ப்ராசஸ் குறைந்து விட்டாலோ, ப்ராசஸ் செய்வதை கம்மியாகிவிட்டாலோ, ஆண்மகனாகவோ பெண்மணியாகவோ இருந்திருந்தால் அந்த பழக்கத்திலேயே நின்று விடுங்கள். நீங்கள் சிறு வயதிலிருந்தே காஃபி மற்றும் தேநீர் குடிப்பவர்களாக இருந்தால் அதை நிறுத்த வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. இன்றைய காணொளிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்று பார்க்க போவது, நான் என்ன மாதிரி உணவு உட்கொள்ள வேண்டும். ஒரு வயது வந்த பிறகு, 18-20 வயதிற்கு பிறகு, இன்று இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, இணையதள செய்தி பரிமாற்றத்தினால் நாம் இந்த உணவு சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான விவரங்களை சென்று படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாகிறோம். இந்த பேலியோ டயட், கீட்டோ டயட், லோ ஃபேட் டயட், லோ கார்ப் டயட், ஹை ப்ரோட்டீன் டயட் என்று ஃப்ரூட் டயட், அந்த மாதிரியெல்லாம் நிறைய உணவு முறைகளை பற்றி உங்களுக்கு விவரங்களை சேகரித்து அதை ஆராய்ச்சி செய்தார்களோ இல்லையோ அது மாதிரிலாம் செய்து எல்லாமே பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்கமாக அந்த இன்டர்நெட்டில் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் போய் நம்ம படிக்கும் பொழுது எதை நாம் நம்புகிறோமோ அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்மளுக்கு உகந்ததாக இருக்குமா இல்லையா என்பது ஒரு சில காலகட்டம் அதில் பிரயாணம் செய்த போது தான் நமக்கு தெரிய வரும். இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்று அழைக்கக்கூடிய இந்த துறை, ஃபுட் சயின்ஸ், அட்வான்ஸ் ஃபுட் சயின்ஸ், இதிலெல்லாம் எண்ணற்ற விவரங்கள் இருக்கின்றன. இந்த விவரங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு உணவை நாம் உட்கொண்ட பிறகு அது ஜீரண மண்டலத்தில் சென்று ஜீரணித்த பிறகு அதுக்கு போர்ட்டல் வழியாக கல்லீரலுக்கு சென்று பிறகு அங்கே ஃபில்டர் ஆக்கப்பட்டு இரத்தத்திற்கு சென்ற பிறகு அது என்னவெல்லாம் மாறுகிறது என்பதை பற்றி நம்மிடத்திலே இதுவரைக்கும் விவரங்கள் இல்லை. இது ஒரு பக்கம். ஸோ நாம் அப்படி என்றால் என்ன உணவு சாப்பிட வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விவரம், நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தில் தான் எண்ணற்ற நுண்கிருமிகளின் உலகம் இருக்கிறது. இந்த கட் ஃப்ளோரா என்று அழைக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உயிரணுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த நுண்கிருமிகள் நம் உணவை அதிக அளவில் அது ப்ராசஸ் செய்கிறது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய எண்ணற்ற விவரங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன சிறிது சிறிதாக. அதனால் அந்த உயிரணுக்கள், அந்த நுண்கிருமிகளின் உலகம் ப்ராசஸ் குறைந்து விட்டாலோ, ப்ராசஸ் செய்வதை கம்மியாகிவிட்டாலோ நமக்கு நம் உணவில் அஜீரணம் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் அமைந்து விடுகிறது. அப்படி என்றால் நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும், நான் எதை என் உணவு பாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்களே ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிறந்ததிலிருந்து 18-20 வயது வரை நீங்கள் வளர்ச்சி அடைந்த ஒரு காலம். இந்த 20 ஆண்டு காலம், பிறந்ததிலிருந்து இந்த 20 ஆண்டு காலம், நாம் திடப்பொருள் சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்து 20 ஆண்டு காலம், அதாவது 18-20 வயது வரை, அதுதான் நம்ம அடல்ட்ஹுட் ரீச் பண்ணுறோம். அதுவரை நீங்கள் என்ன உணவு உட்கொண்டு வாழ்ந்து வளர்ந்தீர்களோ அதுதான் உங்களுடைய உணவாக அமையும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு வெஜிடேரியன் குடும்பத்தில் பிறந்து வெஜிடேரியனாக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் வெஜிடேரியனாகவே இருக்கலாம். ஏனால் இந்த உணவை அடிப்படையாக கொண்டே அந்த உடல், அதுக்கு அந்த மெமரி தான் இருக்கும். இந்த நுண்கிருமிகளுக்கும் இந்த உணவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெமரிகள் தான் வரும். திடீர்னு நீங்கள் உங்களுடைய உணவு முறையை மாற்றுறீங்கன்னா அது உங்களுக்கு உகந்ததாக அமையாது. இதே நீங்கள் இந்த மாதிரி முட்டை, இறைச்சிகள், இதை போன்ற விஷயங்களை சாப்பிட்டு, இதை போன்ற பொருட்களை சாப்பிட்டு அந்த 18-20 வயது வரை வளர்ந்த ஒரு ஆண்மகனாகவோ பெண்மணியாகவோ இருந்திருந்தால் அந்த பழக்கத்திலேயே நின்று விடுங்கள். நீங்கள் சிறு வயதிலிருந்தே காஃபி மற்றும் தேநீர் குடிப்பவர்களாக இருந்தால் அதை நிறுத்த வேண்டாம். உங்களுக்கு நான் சொன்னது போல் 4 காஃபி வரை குடித்தால் அது உங்களுக்கு நல்லது. அதற்கு மேலே போனால் நல்லதல்ல.
6 கப் டீ வரைக்கும் குடிக்கலாம். அதுக்கு மேலே போனால் நல்லதில்லை. அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். திடீர்னு போயிட்டு நீங்கள் வந்து நான் ஒரு வேளை சாப்பாட்டையே நான் தவிர்த்து நான் வந்து வெறும் பழங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நன்மையாக அமையாது. ஏனென்றால் இன்றைக்கு வரக்கூடிய பழங்கள் உங்களுக்கு வந்து நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரேனால் வர்றதுனால அது நமக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. மற்றும் பழங்கள் வந்து உங்களுக்கு மேஜராக குளுக்கோஸ் லோட் கிடையாது, கொஞ்சமாக தான் குளுக்கோஸ் இருக்கும். ஃப்ருக்டோஸ் லோடு தான் அதிகமாக இருக்கும். அது நம்மளுக்கு நன்மை பயக்காது. ஏன்னா ஃப்ருக்டோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ருக்டோஸ் உங்களுக்கு ஃபேட்டாகவும் மாறும், லாக்டிக் ஆசிடாக மாறும். நிறைய ஃப்ருக்டோஸ் உங்களுக்கு யூரிக் ஆசிடாக மாறும். அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. அதனால் வந்து பழங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ரசாயன உலகத்தினால் பழங்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ ஒரு மனிதனின் உணவு முறை என்னவாக இருக்க வேண்டும், எப்படி நாம் ஆரோக்கியமான ஒரு உணவு பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், பிறந்ததிலிருந்து 20 வயது வரை நீங்கள் எதை உட்கொண்டு வளர்ந்து வாழ்ந்தீர்களோ அந்த உணவு முறையைத்தான் நீங்கள் உங்கள் மற்ற வயதிற்கும் பின்பற்றுவது நல்லது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம்.